Hi friends, welcome back to my channel. Friends, இன்னைக்கு நம்ம பண்ண போகிற வேலை என்னன்னாக்கா ரூம் உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஓட்ட போகிறோம். ஏற்கனவே ரெண்டு பாத்ரூம் இருந்துச்சு. ரெண்டு பாத்ரூம் நம்ம டைல்ஸ் போட்டோம் இல்லையா, போட்டு முடிச்சிட்டோம். அது பாத்ரூம் தரையோட போட்டு முடிச்சாச்சு. இப்போ கிச்சன் பிளாட்ஃபார்மும் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். கிச்சன் பிளாட்ஃபார்ம் கிரானைட்டும் போட்டாச்சு. அதுக்கு மேலே ஒரு 2 அடி டைல்ஸும் போட்டாச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, இந்த 2 பெட்ரூமும் ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ஃபுல்லாக ஃப்ளோரிங் விலகி போகிறோம். ஃப்ளோரிங் வலிச்சு டைல்ஸ் ஓட்ட போகிறோம். பாருங்கள் எப்படி ஒட்டிருக்கோன்ட்டு. எல்லாமே தர வலுக்கிறது, டைல்ஸ் ஓட்டுறது எல்லாமே அந்தளவுக்கு என்ன ஃபுல் எடுக்க முடியல. கொஞ்சமாக தான் எடுத்துன்னு இருக்கேன். கொஞ்சமாக எடுத்து அப்படியே முடிச்சுட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த லைன் ஃபுல்லாக ஒரு லைன் ஒட்டியாச்சு. இது பாருங்கள், 2க்கு 4 டைல்ஸு ஃபுல்லாக ஒட்டிட்டோம். கொஞ்சம் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ எடுக்கிறது முடியல. அதனால் கொஞ்சமாக வீடியோ பிட்டாக எடுத்துகிட்டு அப்லோடு பண்ணிட்டு இருக்கேன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கோங்க. நாங்களே வேலை செய்கிறதுனால இந்த ஒரு நிலமை. வேலை செய்யாமல் மேலே நின்றுக்கின்னு இருந்தோம்னாக்கா தாராளமாக நம்ம ஃபுல் வீடியோ அப்லோடு பண்ணலாம். அதனால தான் ஃபுல் வீடியோ அப்லோடு பண்ண முடியலை. பிட்டாக எடுத்துகிட்டு போட்டுருக்கேன். பால் ஊற்றுறாங்க பாருங்கள். பால் நல்லா க்ளீனாக திக்காக ஊற்றிட்டு கூடை போட்டு அதுக்கப்புறம் ஒட்டுறாங்க. ரொம்ப நீட்டாக ஒட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமாக ஒட்டுட்டு டைல்ஸு சுத்தமாக இருக்கனால மேடு பள்ளம் கூட இல்லாத நீட்டாக வந்திருக்கு. ஃபுல்லாக டைல்ஸு வேலையே பண்ணி வைக்கிறாங்க. இது 2க்கு 4 இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேர் தூக்கி வைக்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். அகலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால ஒரு ஆள் தூக்கி வைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 2 பேர்னா கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் 2க்கு 4 டைல்ஸ் ஒட்டினே இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சளவுக்கு நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம பண்ணுற வேலை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இந்த பில்டிங் ஃபுல்லாகவே வீடியோ எடுத்திருக்கேன். ஃபுல்லாக எடுக்கலாம். கொஞ்சமாக பிட்டு நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அன்றைக்கி வேலை செய்கிறது ஃபுல்லாகவே அப்லோடு பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வாட்டி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போனீங்கன்னா எல்லா வீடியோவும் பார்க்கலாம். எல்லா வீடியோலையும் இந்த மாதிரி ப்ரொமோஷன் தான் இருக்கும். ரொம்ப ஒன்றும் பேசியிருக்க மாட்டேன். நம்ம எதாவது பேசியிருக்கிறத பார்த்துட்டு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பாருங்கள். அந்த லைனை இந்த லைனை ஓட்டிட்டு இப்போ ஒரு லைன் ஓட்டிக்கினே போகிறாங்க. இது 2x4 டைல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது 55 ரூபா ஸ்கொயர் ஃபீட் பட்டுச்சு நம்மளுக்கு. நம்ம அங்கே திருவண்ணாங்காட்டில் அனோஜ் கம்பெனி வருதுல்ல டைல்ஸ் கடை, அந்த கடையில் தான் வாங்கியிருக்கோம். அங்கே கடைக்கு அங்கே அவங்களே அனுப்பிச்சாங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சளவுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பால் ஊற்றுறாங்க பாருங்கள். பக்காவாக பால் வைக்கிட்டு நேரில் 2 பேர் தூக்கிட்டு வெட்டுறாங்க. ஏன்னா கொஞ்சம் அப்படி இல்லாமல் இருக்குது. நல்லா பக்காவாக இருக்கிறதுக்கோசம் நல்லா 2 பேர் தூக்கிட்டு வச்சு வெட்டுறாங்க. ஒரு ஆள் கூட வெட்டலாம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் 2 பேர் தூக்கி வைக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு இந்த 2 பெட்ரூமு, கிச்சன், ஹால் எல்லாம் காலி ஆகிடும்னா முடிச்சுடுவாங்க. ஃபுல்லாக தட்டுறாங்க. ஹைட் இருந்ததுன்னா சுற்றியில் தட்டுறாங்க. ஒரே மட்டமாக இருக்கிறதுக்கோசம். இந்த கலர் எப்படி இருக்குது, டைல்ஸ் கலர் எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள் கமெண்ட்லாம். இது ஹால், ஃபுல்லாக ஹால் தான். ஹாலில் ஒட்டிட்டாங்க. சொந்தங்களை தான் ஒட்டியாச்சு. இது பாத்ரூமு நம்ம ரூமுக்கு. இது ஒரு பெட்ரூமு.
இது ஒரு பெட்ரூமு, அதுக்குள்ளே ஒரு கிச்சன் இருக்குது, அது எதிர கிச்சன் இருக்குது, அது எதிரில் ஃபுல்லாக டைல்ஸ் போட்ட பிறகு தொடச்சி ஒரு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால் லைட்டு போட்டு காமிக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை, ஃபுல் விட்டது. அதனால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் வீடியோ பார்த்து விட்றாதீங்க, பார்த்தா முழு வீடியோ பாருங்கள். அது முழு வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இன்றைக்கி லைவ் போடலாம்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் எனக்கு லைவ் போட முடியல, வெளியே வேலை இருக்கிறதுனால இன்றைக்கி சுத்தமாக லைவே போட முடியல. முடிஞ்சால் நாளைக்கு 10 மணிக்கு லைவ் போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ், லைவ்லேயே பார்க்கலாம், 10ஆம் தேதி பூஜை பண்ணுறதையும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட், தேங்க்யூ வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு.